இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்த்துட்டு இருந்தால் தான் பார்ட் 2 கண்டினியூஷன் புரியும். எங்கள் அம்மாவோட திருப்பி இங்கே வந்து ஸ்டே பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாஞ்சாலம்மன். மாஞ்சாலம்மனை வணங்கிட்டு தான் நம்ம மந்திராலயத்துக்குள்ளேயே நுழையணும். சங்கல்ப சேவை அந்த மாதிரி இப்போ கூட என்னால் செய்ய முடியுமான்னு யோசிக்கிறேன். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிருவோம். நாங்கள் ஒரு டாமண்ட்ரியில் தானே தங்கியிருந்தோம். நிறைய மாநிலத்துக்காரங்க வருவாங்க. எல்லாருக்கிட்டையும் உட்காந்து சொல்லுவேன், வாங்க நம்மலாம் போய் ஆற்றுல குளிக்கலாம். நான் தமிழில் பேசுவேன், அவங்கவுங்க லாங்குவேஜில் பேசுவாங்க. ஆனாலும் புரிஞ்சுப்போம். சரின்னு காலையில் எழுந்திரிச்சு எல்லோரும் போய் ஆற்றுல குளிச்சுட்டு, ஏன்னா சிங்கிளாக போய் குளிக்க முடியாது, ஒரு நிறைய பேரோடு போனால் நல்லாயிருக்கும்ல. அப்படி தான் எல்லா லேடிஸோடையும் போய் குளிச்சுட்டு வந்து திருப்பி சங்கல்ப சேவை ஆரம்பிப்பேன். 12 சுற்று 12 நமஸ்காரம். ஒவ்வொரு கார்னருக்கும் 1 வரும், இடையில 2 வரும், மொத்தம் 12. விடாமல் ஓம் ஸ்ரீம் ராகவேந்திராய நமக, இதுதான் நம்மளோட மந்திரமே. ஆமாம், ராகவேந்திரோட இன்ட்யூஷன் கிடச்சிட்டுன்னு சொன்னேனே, அது எப்படி தெரியுமா சொல்கிறேன், அப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிப்பீங்க. இப்போ தான் நம்ம சைவ வழிபாடு, அப்போல்லாம் நம்ம வைணவத்தில் திளைத்திருந்த காலம். 4000 திவ்ய பிரபந்தத்தை படிப்பேன். பிரச்சனையை தீர்க்கணும்னா பெருமாளை உக்கிரமாக பார்ப்போன்னு உக்கிர நரசிம்மரை தேர்ந்தெடுத்து எங்கள் வீட்டிலேருந்து 1 hour ட்ராவல் சிங்கன் பெருமாள் கோயிலுக்கு டெய்லி போயிடுவேன். மலையவே 12 தடவை சுற்றுவேன், 12 தடவையும் நமஸ்காரம் பண்ணுவேன். அப்புறம் நரசிம்மர்கிட்ட போய், ஆமாம் பிரகலாதன் கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்களே, அப்போ பிரகலாதனோட பக்தி எப்பேற்பட்டது, அந்த அசஞ்சலா பக்தி எனக்கு வேணும் அப்படின்னு அவர்கிட்ட வேண்ட ஆரம்பிச்சிட்டேன். எதை கேட்டு போனேனோ அதை மறந்துவிட்டு அசஞ்சலா பக்தி கேட்குறேன். பிரகலாதன் வந்து யார், நம்ம ராகவேந்திர சுவாமியோட முன்னவதாரத்தில் இருக்கிறவர். அப்புறம் என்ன, ராகவேந்திர சுவாமி இன்ட்யூஷன் கொடுக்குறாரு, இங்கே வந்துட்டேன். நான் அப்போ சங்கல்ப சேவை பண்ண காலத்துலலாம் வியாழக்கிழமையும் வீக்கெண்டுலையும் தான் கூட்டம் இருக்கும். இவ்வளோ கூட்டம்லாம் இருக்காது. பல நாட்களாக நம்ம மந்திராலயத்தில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு நம்ம ஃபெமிலியர் ஃபேஸ் ஆகிட்டோம். ஒரு குருக்கள் வந்து என் கூட பேசினார், தமிழ் தெரிஞ்சவர். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டிலேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி செட்டில் ஆகிட்டேம்மா, என்னதாம்மா உன் பிரச்சனை, அப்படி என்னத்தான் ராயர்கிட்ட கேட்குற சொல்லுங்கிறாரு. நானும் என் மன வருத்தத்தெல்லாம் சொல்லி இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறதையும் சொன்னேன். அவர் என்ன பண்ணார்னா, சங்கல்ப சேவைக்கு ஒரு வேளை தான் உணவு சாப்பிடணும், அதுவும் வெங்காயம் வெள்ளை புண்ணெல்லாம் சேர்க்கக்கூடாது, நான் உனக்கு விஐபி டோக்கன் வாங்கி தரேன், நீ அங்கே சாப்பிடுன்னு எனக்கு விஐபி டோக்கன் வாங்கி கொடுத்துட்டாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மந்திராலயத்தில் 3 வேளையும் இலவசமாக உணவு தரக்கூடிய இடம். ஆனால் நம்ம விரத சாப்பாடாக ஒருவேளை உணவு எடுத்துக்கிட்டு ஸ்ரத்தையாக சங்கல்ப சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கோப குரோத மோக போக எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு ஒரே நோக்கமாக ராயரை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பனார்ச்சாரியார் எழுதின பாடல்களை படிச்சுக்கிட்டே இருக்கேன் விடாமல். விளக்கெல்லாம் அங்கே ஏற்றி படிக்க ஆரம்பிச்சு. இதை பார்த்த கோயில் குருக்கள் திருப்பி வந்தார். அவர் எனக்கு சொன்ன விஷயங்கள் என்னை பிரமிக்க வைத்தது. அதை அடுத்த காணொளியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன்.